திமுக ஆட்கள் வந்து காங்கிரஸை ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, மரியாதை இல்லாமல் அவமரியாதையாக பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி பேசிட்டு வந்திருக்காங்க, நாங்கள் கமிட்டி அமைச்சிட்டு கூப்பிட்றோம் நாங்கள். அவங்க 70 லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அதில் 41. ஓகே, 70 அவங்க ஒன்றும் கேட்கலைங்க. 41 மேக்சிமம் 39. அதுக்கு ஒரு லாஜிக். 39 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் எங்களுக்கு ஒன்றுவாது கொடுக்கணும் ஒரு பார்லிமெண்ட். அந்த கன்னியாகுமரியில் மட்டும் 2 கேட்டிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் காங்கிரஸ் அங்கே ரொம்ப வாஸ் ஸ்ட்ராங் தேர். அப்போ அதனால் வந்துங்க அவங்க வந்து ரொம்ப லாஜிக்கல். ஆனால் அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த கிரீஷ் சோடங்கர அவரை வந்து கண்டுக்காமல் 2 மாதம் இழுக்க வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், டிசம்பர் 5 ஜனவரியா பிப்ரவரி 5 டெட்லைன் கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ அதுக்காக இப்போ கமிட்டி போடுறதுக்கு அவங்க தயாராக. ஏன்னா இதுக்கு மேலே இழுக்க இழுக்க இன்பம்னா முறிஞ்சிரும் போல இருக்குது. ஓகே, ஸோ கமிட்டி போட்டு தான் வேணாம். இப்போ அதில் ஒரு கேம் பிளான் இருக்குங்க. டிஎம்கேவும் லேஸ்பட்ட கட்சி இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா கூட்டணியும் கதவுங்களை சாத்தட்டும், அப்போ நம்மளது மட்டும்தான் அன்டிசைடாக இருந்தால் இவங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை. ஃபைட் அக்காம்பலி மாதிரி கொடுத்ததை வாங்கி கொண்டு உட்கார வேண்டியது தான். இல்லைன்னா சூசைடெல்லாம் தனியாக போய் போடுவாங்க. ஸோ இந்த 11th ஹவரில் இவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கலான்ற வேலை இருக்குது பாருங்கள். அதை காங்கிரஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாலே புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க டிசம்பர்லேயே கமிட்டி போடுன்ட்டாங்க.